முத்துநகை முழுநிலவே முத்து விளக்கே பொடி மலரே. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்விகம். மாமா, நீ உங்க மனசுக்குள்ள நினைப்பிய ஒரு மூச்சு இந்த குடும்பத்துக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுத்து கிடந்தா இப்போ ஒரு புள்ள வரதுக்காக என்கிட்ட வந்து நிக்கிறாளே அப்படி நீங்க நினைப்பிய. நினைச்சுக்கோங்க மாமா. அப்போ எனக்கு குழந்தை பெரிய விஷயமா தெரியல மாமா. ஆனா இப்பதான் மாமா குழந்தை எப்படி பெரிய விஷயம் எனக்கு புரியுது. என்னால தாயாக முடியாதுன்னு நினைக்கும் போது மாமா, நான் நேற்று செஞ்ச காரியம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அந்த குடுகுடுப்புக்காரவங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துகிட்டேன். எனக்கு குழந்தை கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனா உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும் மாமா. கண்டிப்பா எனக்கு குழந்தை வந்துடும். நான் படிச்சிருக்கேன் மாமா. அதுக்காக என்னை முட்டாள்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு குடுகுடுப்புக்காரவங்க சொல்றதுதான் காதுல வாங்கிக்கிட்டு அப்படியே செய்யறது தப்போ சரியோ அது எனக்கு தெரியல மாமா. ஆனா எனக்கு குழந்தை வேணும் மாமா. குழந்தை வேணும். எங்க வாழ்க்கைக்கு அடையாளமே குழந்தைதே மாமா. அதுக்காக நான் இம்பட்டு கஷ்டப்படுறேன். அந்த குடுகுடுப்புக்காரம்மா சொன்னது நீங்களே நேர்ல வந்து சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு மாமா. அதனாலதான் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் அப்படியே செஞ்சுட்டேன். இனி உங்களை மட்டுமே மாமா நம்பி இருக்கேன். என்னை கை விட்டுறாதீங்க. எனக்கு எதனால குழந்தை பிறக்காதுன்னு தெரியல. காரணமே தெரியாம என் கர்ப்பப்பையில ஒரு குழந்தைய தாங்குற அளவுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இந்த கர்ப்பப்பையில ஒரு குழந்தைய சுமந்தேன். ஆனா அந்த குழந்தைய நானே கொன்னுட்டேன். இந்த தப்பு நான் எப்போதுமே செய்ய மாட்டேன். அந்த ஒரு விஷயத்தினால என் வாழ்க்கையில எம்பட்டு காயத்தை தாங்கணுமோ அத்தனையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன் மாமா. இன்னொரு தடவை எனக்கு வலியை கொடுத்துடாதே. என்னால தாங்க முடியாது மாமா. எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு என் குழந்தை மட்டும் என்கிட்ட வந்துட்டா போதும் மாமா. நான் பண்ணது சரிந்தே நான் நினைக்கிறேன். ஒருவேளை தப்பா இருந்தா என்னைய மன்னிச்சுக்கிறேங்க. எனக்கு ஒரு குழந்தைய மட்டும் கொடுத்துருங்க மாமா. உங்ககிட்ட பிச்சையா கேட்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் மாமா மேல எம்பிட்டு ஆசை வச்சிருந்தேன். ஆனா என் அப்பா பேச்ச கேட்டது எல்லா விஷயத்திலுமே அடங்காம தெரிஞ்சேன். ஆனா போக போக வாழ்க்கையோட யதார்த்தம் என்ன, வாழ்க்கைனா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இனி மாமானே எனக்கு எல்லாமே. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம், எல்லாத்தையுமே சந்தோஷமா கொடுத்தாதான் கடவுள் ஏன் எனக்கு குழந்தைய கொடுக்க மாட்டாரு. அதை மட்டும் நீங்க சொன்னா போதும் மாமா. சொல்லுவாங்க மாமா, நமக்கு சந்தோஷம் இருக்கும் போது அந்த கடவுளை ஒரு நாள் நம்ம தேட மாட்டோம். அதே கஷ்டம் வரும்போது அழுதுகிட்டே எனக்கு இதை கூட அதை கொடுன்னு கேட்கும் போது அது சாமி மனசுக்குள்ள நினைக்கும். நீ கஷ்டம்னா மட்டும் என்ன தேடி வருவ, சந்தோஷத்துல எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி அந்த சாமி கேட்கிற மாதிரி நீங்க பண்ணி பிரதியே மாமா. நான் யாருமே நம்பல. அன்னைக்கு அந்த குடுகுடுப்புக்காரவங்களும் அதைத்தான் சொன்னா, உன் மாமனாரே உனக்கு குழந்தைய வந்து பிறப்பாரு. அதனாலதான் மாமா உங்ககிட்ட கேட்கிறேன். தோளின் மீது சுமந்து ஓர் ஆசான் போல. அருந்ததி என்ன எங்க எந்திரிச்சு போனான்னு தெரியலையே. இம்புட்டு காலையில ஒருவர் வீட்டுக்கு எந்திரிச்சு போயிருப்பாளோ. அப்படி போக மாட்டாளே. அருந்ததி எங்கடி இருக்க? வாரேன் மாமா. இந்த வாரம் இங்கதான் இந்த சாமிக்கு வேலை கேட்டுக்கிறீங்க. வாரேன். சாமி கும்பிடுறியா? சரி கும்பிடு. என்ன ஆளை காணதான் தேடிக்க இருந்தேன். சரி இரு, வாரேன். அந்த வாரேன் மாமா. ஒரு நிமிஷம் இரு, வாரேன். என்ன என் பொண்டாட்டி வர வர ரொம்ப அழகாயிட்டே வாராளே. இங்கடி கிளம்ப சொல்ற? ஓ அதை சொல்லிக்கிருக்கியா?
அதுக்கு அங்க இருந்தாவது வேகமா எந்திரிச்சு கிளம்பிருப்பேன்டி. இங்க தேவையில்லாம கூட்டிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டியே, ஏன்? அது அது ஒண்ணுங்க மாமா. சும்மாவே ஏன் வாங்கிட்ட நான் அப்படி நடந்துக்காம வேற யாரும் நடந்துப்பா. நீ அதெல்லாம் பத்தி சரி விடு. காலையில எந்த சொன்ன பெட் காப்பி இதனடி குடிப்பேன். ஏன்டி இங்க கூட்டு வந்தீங்க? ஒரு சாமான் இல்ல. இப்ப நான் என்ன செய்ய? வீட்டுக்கு போகணும். அங்க காலங்காத்தாலே போடு காப்பி குடிக்காம எப்படி போறது? என்ன காலங்காத்தாலே விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்கா? பூங்கத்தானே வாரேன்னு சொல்லி சொல்லிக்கிருந்தாங்க. ஒண்ணு விளங்கல. அருந்ததி செல்வா அருந்ததி மாமா அருந்ததி அம்மாவே வர வச்சுட்டா. போடி போ. நீ சரியான லூசு. விடு. நிறைய ஆசைகளோடையும் கனவுகளோடையும் இருந்திருப்பேன்டு எனக்கு தெரிய இருந்தது. கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எங்க நான் உடஞ்சிட்டா நீ மொத்தமா உடஞ்சிருவியோ அப்படிங்கிற பயத்திலேயே என்னை நான் ரொம்பவே தைரியப்படுத்திக்கிருக்கேன். ஆனா நான் மனசளவில் ரொம்பவே நொந்து போயிருக்கேன். இந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய புயல் அடிச்சது. அதுல இருந்தே என்னால மீண்டு வராத போது இனி உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னா அதை எப்படி என்னால ஏத்துக்கிற முடியும் நீ நினைக்கிற? சத்தியமா முடியாது. ஆனா நான் உடஞ்சிட்டா நீ சுத்தமா நொறுங்கிருவேன்ற அந்த ஒரு பயத்துலதான் நான் எதையுமே உங்ககிட்ட வெளியே காமிச்சுக்கிறாம இருக்கேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும். சரி 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 வேலை சாப்பி கிளம்ப சொல்லு. வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிறீங்க. நேத்து நைட்டே அப்படி குழம்பிக்கிறீங்க போன் போட்டு. அம்மா காலையில நீ சீக்கிரமா எழுப்பி விட்டுருங்க வச்சிருங்க சொல்லி. அவன் என்ன உன் பொண்டாட்டி அங்க கூட்டு போட எப்படி எழுப்புறேன்னு சொல்லி கேட்டாலும் அம்மா அவளும் தூங்கிடுவாமா. பார்த்தா நீ எந்திரிச்சு சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டிருக்க. தெரியத்த சாமி கும்பிடணும் போல இருந்துச்சா. அதே வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் இங்கே தான் வந்திருந்தேன். நேற்று எல்லாம் புலம்பி போயிருப்பிய. மாமா கிட்ட சொன்னேன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருந்துட்டு வந்தோம். சரி அவனை வேலை கிளம்ப சொல்லு. இந்த வீட்டில் பானைக்கு பாத்திரம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு காப்பி கூட குடிக்கிறதுக்கு ஒன்று நீங்க வந்து தூங்குறீங்க. சரி ஏடா சரி நான் அந்த பழைய துணிகளை எடுத்துட்டு போலாம்டே வந்தேன். அதுக்கு சரி உடனே சொல்லிட்டு போலாம்டே. சரி சீக்கிரம் போ. என்ன அங்க அப்பத்தா ஒத்தாரா இருக்காங்க. சரிங்க தேந்தா கிளம்புறேன். சரிட்டா. இப்ப என்ன வெண்ணிக்கிட்டு ஒப்பாரி வச்சுருக்க? நீ போயா. எனக்கு அழுகணும் போல இருக்கு. அசிங்கப்படுறது இல்லாம உன்னையும் சேர்த்து ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கேன்ல. இந்த வெண்ணிக்கு தான் சொன்னேன் நீ கல்யாணம் பண்ணாதேன்னு. இந்த பாரு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு வச்சுக்க. நீ கதிர வேற மாதிரி பாத்துக்கிடுவ. நீ பாரு எல்லாத்தையும் சீரி பாருமே. உன்ட்ட அடங்கி போறனா அதுல நிறைய அர்த்தம் இருக்கு. என்ன வெண்ணிக்கு ஏன்ட்ட மட்டும் அடங்கி போற? நீ எல்லா புருஷங்க மாதிரி இருந்திருந்தா இனி யாரும் இவங்க அப்படி பேசுறதை கேட்டிருக்கதே முடியுமா? எனக்கு எப்படி சங்கடமா போச்சு தெரியுமா? நீயும் மத்தாம நான் இப்படி உனக்கு கட்டி பிடிச்சது தப்புண்டா சொல்லு. இப்பயே விட்டுறேன். நான் பொண்டாட்டியா? உனக்கு என்ன உரிமை என் மேல இல்லாதது சொல்லு பாப்போம். அப்ப என்ன வெண்ணைக்கிடியே அழுதுக்கு இருக்க? உனக்கு எல்லாத்தையும் புடி போட்டு விளக்கிக்கிட்டே இருக்கணும். என்ன அதே சொன்னேன்ல, யார் என்ன பேசாலும் அந்த இடத்துல பதில் கொடுத்துட்டு வரணும். என்ன சும்மா பயந்து பயந்து எல்லாத்துக்கும் ஒதுங்கி ஒதுங்கி போறது எந்த அவசியமும் கிடையாது. இதெல்லாம் அந்த காலமா? இதை தெரியாம தான் கேட்கிறேன். அந்த காலத்துல ஒரு மாத்திரை 2 மாத்திரை புள்ள தரிக்கல அப்படின்னா ரொம்ப இதா பேசிட்டு தெரிவாங்க. இந்த காலத்துல அப்படியே இருக்க ஏதாவது இருக்கா? கொஞ்சமாவது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்றப்பல மாறிக்கிட்டு வரணும். அவங்க நம்மள மாத்தணும்னு நினைச்சா நம்ம அவங்க மண்டையை கழுவணும். அப்படி இல்ல கதிரு. நீங்க ஆம்பளை யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. ஒரு சின்ன வார்த்தை கடன் சொல்ல சொன்னாலும் அது ரொம்ப பெரிய வார்த்தைக்கு சமமானே போகும். ஏன்னா இது பொம்பளைகளோட வாழ்க்கை. நீ அப்படி நினைக்கிற பொம்பளை ஆம்பளை? இந்த பாரு என்ன பொறுத்தவரை பொம்பளை ஆம்பளை தனித்தனியெல்லாம் கிடையாது. என்ன கருப்பா இருந்தாலும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதே. என்ன படிச்சது இல்ல நீ? அதே மாதிரிதே. புரியுதா? அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க எதையுமே காதுல வாங்க கூடாது. நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை தலையிடுறதுக்கு நம்மளுக்கே உரிமை இல்லாத போது மத்தவங்க எப்படி அதுக்குள்ள வரணும்னு நீ நினைக்கிற? யாருமே வரக்கூடாது. நமக்கு பிடிச்சா வாழ்றோம், பிடிக்கலையா நம்ம வாட்டில இருக்கிறோம். என்ன நீ அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி ஒரு 3வது மனுஷன் எப்பவுமே வாழ்க்கைக்குள்ள நுழைய விட கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். இம்மட்டு நாள் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க கதிர். இவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி
சொன்னியே, ஆனா எங்க காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. உனக்கு என்னவே சரியா விழுந்திருக்கு பேரிக்க தடையே, எதுவுமே புரியாது. இந்த ஆளுக்கு எல்லாத்தையும் விளாவரியா புடி போட்டு விளக்கணும், அப்ப கூட ஒழுங்கா புரிய மாட்டேன் தெரியல. இல்ல புரிஞ்சுதுடி, ஆனா ரெட்டை குழந்தைன்னு சொன்னியா, அதே கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீ போலீஸ்காரன் தானே, அப்புறம் என்ன? போலீஸ்காரன் தாண்டி, அதுக்குன்னு எப்படி ரெட்டை குழந்தைலாம்? யோ போயா, ஆளு மூஞ்சியும் பாரு. அது போது கூட நல்லா தாண்டி இருக்கா. எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. ரொம்ப தாயம் பண்ற போலீஸ்கார், உன்னை லவ் பண்றேன்னு சொன்னதுனால நீ என்னைய ரொம்ப தாயம் எப்ப பார்த்தாலும் சீண்டிக்கு இருக்க அம்மா. நீ இல்லாம ஒரு நாள் எப்படி தெரியுமா இருந்துச்சு, இப்படி சீக்கிரமா வருவேன்னு எனக்கு தெரியாது. எப்போதுமே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைடா, அந்த இடத்துல என் புருஷன் வந்து நீ நிக்கிற. அதுக்கு தானடி தாலி கட்டினே. புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிற உறவுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. என்ன அதுல இதுவும் ஒண்ணு. எந்த இடத்துலயும் தான் பொண்டாட்டிய விட்டு கொடுக்க கூடாது. அவ தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, அந்த இடத்துல விட்டு கொடுக்காம அதுக்கப்புறம் 2 பேரும் தனிப்பட்ட விஷயத்துல பேசி ஒரு ஒத்துமைக்கு வர்றதுதே புருஷ பொண்டாட்டி உறவு என்ன பொறுத்தளவுல. அதனால உனக்கு என்னனாலும் இந்த கதுமாமா இருக்கேன். என்ன என் பொண்டாட்டிய ஒரு தெண்டல் கூட தீண்ட விட மாட்டேன். நீ ஒண்ணு சினிமா டயலாக்ல அடிக்க வேணாம். சரி, அப்போ ரெட்டை குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? போயா, இருந்தாலும் போலீஸ்காரனுக்கு ரொம்பத்தையும் அவசரம். ஆமா, பின்ன 5 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்புறம் என்ன? போயா, விளக்காணச்சா விவர என்ன ஒத்திக பார்த்தா தப்பு இல்ல. இன்னும் என்ன நம்பவில்லையா, கண்ணாந்தர ஜன்னம் இல்லையா, நீங்க கூட இருந்தோம் இப்படி செஞ்சு விட்டீங்களே. தவறு, நீ ஏன்ட்ட வம்பு கலந்தெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன சொல்ல போனா இவன் கல்யாணம் திருதுப்புன்னு நடந்ததே ஒண்ணு. என்ன முறைப்படி நடந்துச்சு இல்லைன்னு சொல்லல. அக்காவும் தங்கச்சிக்கு ஒரே மாதிரி வச்சு கல்யாணம் முடிச்சாங்க. என்ன அக்காக்காரி சென்னை மாப்பிள்ள டாக்டருக்கு வாக்கப்பட்டிருக்கா, தங்கச்சிக்காரி போலீஸ்காரனுக்கு வாக்கப்பட்டிருக்கா. எனக்கு செய்ய சொல்ற? நான் கூட நினைச்சேன் எப்படியாவது கையில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோண்டு. எதுக்கும் முடிமான இல்லையே. எங்க பேச்செல்லாம் எழுபடு நினைச்சிருக்கியா? முன்ன மாதிரிலாம் கிடையாது. என்ன ஐயோ அத்தை, நீங்களே எதுக்கு அத்தை இப்படி பேசிக்கிறீங்க? முடிஞ்சு போனதுக்கு எதுக்கு தேவலாம் முடிச்சு போட்டுருக்கீங்க? மாமா கம்பிடுத்தே கல்யாணம் ஆகி போச்சுங்க. அந்த அக்காக்கு என்ன குறைச்சல் நல்லாத்தே இருக்காங்க. மாமாக்கு பிடிச்சிருக்குல, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அத்தை வாழ்க்கை அமைச்சுக்கணும். சும்மா இவங்களுக்கு மட்டும் பிடிச்சிருக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்பெல்லாம் வாழ்க்கை வாழக்கூடாது. கையிலே வாய மூட, என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிருக்க? ஏன் நான் பேசக்கூடாது? என்னை பத்தி பேசிக்கிருக்க, நான் பேசுவேன். வேலை தெரியாத பிள்ளை அப்படித்தான் பேசும். என்ன இனி ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளோ கல்யாணம் முடிச்சுட்டாங்க. சரி, கல்யாணம் முடிச்சதை நான் தப்பு சொல்லல. இன்னும் 2 பேத்துக்குள்ள முதல் ராத்திரி நடக்காதது மாதிரியே தெரியுதே. 5 மாசம் ஆகி போச்சு, இன்ன வரைக்கும் ஒரு நல்ல செய்தி எதுவுமே சொல்லல. அப்புறம் பார்த்தா அவன் பேசுறத வச்சு பார்த்தா இன்னும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழாத மாதிரி தான் தெரியுது. ஒன்ன மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா அவன் ஆத்தாக்காரிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோ, அதெல்லாம் நீ எதுவும் பேசாத, நீ எதுவும் பண்ணாத, அவங்களுக்கு பிடிச்சா அவங்க சேர்ந்து வாழட்டும், உடனே புள்ள பத்து கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் இதுக்கு மேல எடுத்து பேச எதா இருந்தாலும் சும்மா சொல்லத்தே முடியும். வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொடுக்க முடியும், ஊட்டிலாம் விட முடியாது. அந்த மாதிரிதான். ஒருவேளை அவளுக்கு எது குறை இருக்கோ என்னமோ. ஏன் அப்படி பேசிக்கிருக்க? அக்கா அக்கா எங்க இருக்கியே? இங்க சட்ட வாரியல ஒரு நிமிஷம். தா கூப்பிட்டாலா? வாரேன். சரி, என்ன எதுன்னு பேர பாப்ப. என்ன நான் வாரேன், என்ன எதுன்னு பாருங்க. இனி என்ன எதுன்னு பாக்க? இனி நீங்களே ஏதாவது பார்த்து செஞ்சு ஒண்ணு நினைச்சுக்கிருக்கோம். சரி பாப்போம், என்ன பாப்போம். சரி வாரி இரு. ஏன் அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அழகி, இது என்ன பேரசனை இப்படி பூ தூக்கி போய் தெரிஞ்சுக்கிருக்கு? என்ன ஏது விசேஷம் அந்த வீட்ல? தெரியலையே. தாத்தா தாத்தோய். ஐயோ என்னடா அழகா இப்படி செஞ்சு விட்ட. இவ்வளவு கண்ணுல தானே பழவே நஞ்சு சொல்லிக்கிருந்தா நம்ம அழகி. போச்சுக்கிட்டு தோலை உரிக்க போறாளே. யாரு கண்ணுல படக்கூடாதோ அவங்க கண்ணே பட்டு பிடிச்சு. ஐயோ பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு கேட்கலாம்னு வாரதுக்குள்ள இவங்க நின்றுட்டு இருந்ததை கவனிக்கலையே. இப்ப என்ன செய்ய? என்ன அப்பா ஏது விசேஷமா? ஒரு பூ கூட தூக்கி போறீங்களே. அது 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 ஒண்ணுமில்லையே, சும்மா. ஒண்ணுமில்லாம எதுக்கு பாத்துக்கிட்டு போறிய? ஒண்ணுமில்லாமல வந்து தூக்கிட்டு வரல. என்ன அவருக்கு எனக்கு முதல் ராத்திரி அதே. என்ன வெண்ணகிரி பல்ல காமிச்சுக்கிருக்க? இரு. ஏமா என்ன ஒரு வயசு பிள்ளைய வச்சுட்டு எப்படியா பேசுவிய? வாய் நல்லா வெக்கனையா பேசுறீல? அதே வயசு பிள்ளைய வச்சுட்டு பூ அதுக்கு எடுத்துட்டு போறீங்க கேட்ட? பூ அதுக்கு எடுத்துட்டு போவாங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஏமா அப்ப கேட்டதுல என்ன ஏன் சொன்ன குறைஞ்சு போயிருவில? என்ன ஏதாவது சோடியா எடுத்துட்டு போகமா? நீ ஏமா அப்படி நைட் கேள்வி கேட்டுட்டே இருக்க? உன் மகளுக்கு புரியுது, உனக்கு ஒண்ணும் புரிய மாதிரி தர. நீ என்னடைய ஒரு பிள்ளைய பத்தியோ. சரி இப்ப எதுக்கு பூ எடுத்துட்டு போறிய? அதான் சொன்னேன்லடி, எனக்கு என் புருஷனுக்கு முதல் ராத்திரி அதே பூ வாங்கிட்டு போறோம். பெண்ண அதுக்கு ஏன் காதலுக்கு மட்டும்தான் வயசாகலையா? முதல் ராத்திரிக்கு வயசாகல, அதனால முதல் ராத்திரி நாங்க கொண்டாடுவோம். சரிதா, நான் ஒண்ணும் கேட்கல, போங்க. அழகன் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அழகன் நீங்க அழகா இருக்கீங்க மட்டும்தான் உங்களுக்கு அழகன்ட்டு பேர் வச்சேன். ஆனா பண்றது பூரா என்னென்ன செஞ்சுக்கிறீங்க?
நான் என்ன சொன்னேன், மோட்டர் ரூம் தான் எடுத்துட்டு போச்சனே. இவ கண்டியா பட சொன்னேன். இப்போ என்ன கேள்வி கேட்டுக்கிறா பாருங்க, இது எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதுக்காக இல்லை அழகி, பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காண்டு உன்கிட்ட கேட்டு போலாம்ன்றது, வேற ஒண்ணும் இல்லை. அது ஃப்ரெஷ்ஷா இருந்தானா இல்லைனா என்ன? ஏன் அழகன்னு இப்படி இருக்கிய? சரி இப்போ சமாளிச்சாச்சு. இனி அடுத்த சந்தேகம் ஒரு வாரத்துக்குள்ள கொண்டு போய் மோட்டர் ரூம்ல போடுங்க. என்ன எழுந்துட்டு பேர பாப்பேன்னு நான் ஒரு 5 மணியை போல வாரேன். மன்னிச்சுக்க அழகி. இது இப்போ ஏன் முடி செய்வீங்களா? எனக்கு தெரியாதா? போங்க பாத்துக்கிறோம். என்ன அழகி பாய மூடுங்க அழகன். என் அழகன் போங்க. எங்கேயோ இருக்குது, இங்கமா இருக்குது, எல்லாம் நேரத்தனமா இருக்குது. ஒரு கூறி அட்டவன் நிலடி கம்முனு. அது என்ன ஒன்றும் புரியலையே. முதராத்திரி இம்படுப்பும் முதராத்திரிக்கு தான் எடுத்துட்டு போவாங்க. சரி இனி நைட்டு பார்த்து வருவான். நீ இப்படியே ஆகி மெண்டல் ஆகி போயிடாத என்ன? அப்புறம் மெண்டல் ஆஸ்பத்திரி சேர்க்கற நிலமத்தே வரும். இவன் சோழிய பாரு. நீ இப்படியே தெரியுமா? டேய் டெஸ்க் கீழ இல்லடா, வந்து எடுத்து கொடுத்துட்டு போடா. டேய் நான் செமினார் ஹால் போறேன், கீழே வந்துட்டேன். திரும்ப என்னால மேலே ஏறி வர முடியாது. நல்லா டெஸ்க் கீழே செக் பண்ணு, இருக்கு பாரு. ஓ எப்பா சாமி, படிப்பாவி போ, நான் எடுத்துட்டு வரேன். பை. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம், இப்படியே எத்தனை நாள் இப்படியே உட்காந்துட்டே இருக்கலாம்னு உனக்கு நினப்பு? கொஞ்சமாவது படிப்போ அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு நான் தான் முன்னையே சொன்னோம்ல. எனக்கு எனக்கு கண்ணா பையனே வேணும். அவன் இல்லாமலாம் என்னால் வாழ முடியாதுல்ல. இங்கே பாரு, உன் ஆசை இங்கே யாருமே தப்பு சொல்லலை. காதல் ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது என்ன. ஆனால் காதல் யார் மேலே வரணும்னு ஒரு பொறுப்பு திறப்பு இருக்கு. உன் இஷ்டத்துக்கு வாரவன் மேலே பூரா காதல் கொண்டேன்னு வச்சுக்க, அவங்க பூரா உனக்கு புருஷன் ஆயிட முடியுமா? இங்கே பாரு, அவன் உனக்கு முறை வருது, அது மட்டும் சொல்லமா தப்பு பண்ணுற. பார்வதியோட விஷயத்தை இந்த பிள்ளைகிட்ட சொன்னோம்னா இன்னும் உடஞ்சு போயிடும். வாயை மூடிட்டு அமைதியாக இருப்போம். என்னல என்னமோ சொல்ல வந்த? ஒன்றும்ல. இங்கே பாரு, நீ இப்படியே பண்ணிக்கிறீண்டா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வருஷம் பூரா வீட்டில் இருந்தது போதும் என்ன. ஒரு வருஷம் பூரா வீட்டில் இருந்தானே படித்தேன். கண்ணா பையனை படித்தேன் படிச்சுருக்கேன். சோழியை பார்த்துட்டு மருதனண்டை சொல்லி காலேஜில் அட்மிஷன் போட சொல்லியிருக்கேன். அங்கே வந்துட்டு பேசாமல் எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம் என்ன. எனக்கு படிக்கலாம் பிடிக்கவே இல்லைல்ல. அந்த மாதிரி கிற்கச்சி எவ்வளோ இருக்க மாட்டா என்ன. எப்படியே பைத்தியக்காய் மாதிரி பேசிட்டு தெரியும். நீ உருப்பிட்டுருவ. மரியாதையாக படிக்க வந்துடும், அப்படித்தான் சொல்லுவேன். பொம்பளை நீ ஒன்றும் வேணாம் என்ன. நீ வந்து அப்படி நிறையா கலெக்டருக்கெலாம் படிச்சு முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரியை வாங்கு. ஒரு டிகிரி வாங்கிட்டா அப்புறம் என்ன. நீங்கள் பாரு, நீ 3 வருஷம் உருப்படியாக படி. ஒரு வருஷம் வீட்டிலேருந்து படிச்சிட்டேன், நான் 2 வருஷம். இந்த 2 வருஷம் நீ உருப்படியாக படி. உன் மனசு அதே நிலையில இருந்தால் கண்டிப்பாக கண்ணா பையில கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதை விட மதுரைக்காரங்களுக்கு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன. முறை இல்லாமல் எவன் கூட எவனையும் சேர்த்து விட மாட்டாங்க. பண்ணணுங்கிற கொஞ்சம் ஆற போடுங்கிறேன் அப்படின்னா அவசரம். இப்படியே பேசி அவன் மனசை மட்டும் மாற்றிட்டா போதுமே. எப்படி முறை தவறி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் என்ன செய்யன்னு ஒன்றுமே தெரியல. அந்த மானங்கட்ட காதல் இப்படித்தான் வருமாக்கும். கொஞ்ச நேரம் பேர ஓட்டி ஏன் போட்டுக்கு இருந்தோம், எங்கிட்டு போனா இப்ப இப்படி வந்து நினைக்கு இருக்கா. போச பத்தியா இப்படி நேரம் தாமரண்டு இந்த உயிரை கொடுத்து கத்திக்கிறதே காதலே வெங்காத மாதிரி இப்போ வந்து சம்ம உள்ள நிக்கிறது வரு. புள்ளங்க போனது தெரியலையே. அப்படி என்ன அங்க தெரியுது? என்ன தெரிகிறது? இங்கே பாரு அருவி, நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுண்டா, ஒன்று அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி எதுவுமே கிடையாது அப்படின்னா கொஞ்சம் ஆற போடணும். ஆற போட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன ஏதுன்னு வழி பார்த்தோம்னா ஒன்று அந்த பிரச்சனை முடியும், இல்லையா அந்த பிரச்சனை நமக்கு சாதகமாக வந்து முடியும். புரியுதா? 2 விஷயம் இருக்குது. முதல்ல எதுலையுமே பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு. ஆனால் என்ன பொறுத்தளவில் கண்ணா உனக்கு கொஞ்சம் கூட செட்டாக மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன. அவன் உனக்கு முறை மட்டும் மாற்றி வரல, எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன். அதாவது நமக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தனிப்பட்ட விஷயம் இருக்கும் ஏன்னா. அந்த விஷயத்துக்கு ஏற்றாப்புல தான் நம்ம ஒரு ஆளை தேடணுமே தவிர கொஞ்சம் கூட நமக்கு ஒத்து வராதவரை நம்ம தேடக்கூடாது. அதுக்காக உன் காதலை நான் போயின்னு சொல்லலை, அது உன்னோட தனிப்பட்ட விஷயம் என்ன. ஆனால் உனக்குன்னு இருக்கிற சில விஷயங்களை நீ யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியாது. நான் பேச வேண்டியதை பேசிட்டேன், இதுக்கு மேலே உன் இஷ்டம் என்ன. ஓ இதத்தையே பண்ணிட்டு வெறிக்க பாத்துக்கிருக்காளா. சரி ஒரு ரொமான்ஸ் போடுவோம். ஏன் முன்னாடியே நான் தூக்குறேன், என்ன இவங்க தூக்குங்க மாமா, நான் வேணும்னு சொல்லல. அதுக்குண்டு ஒரு நேரங்காலம் இல்லையா, எப்ப பார்த்தாலும் எதையாவது கிறுக்குத்தனமா செய்ய வேண்டியதுன்னு இறக்கி விடுங்க. என் மகன் அங்க உட்காந்துருக்கா, நான் தூக்கிட்டு வரேன். நீயா கொண்டு போய் விட்டுட்டு வந்த? அவளாத்தையும் போனா, நான் ஒன்னும் தூக்கிட்டு போல. தவந்து ஓடி போயிட்டா, நான் என்ன செய்ய. பாத்தியா தாமரை, உன் புள்ளையும் உன்ன மாதிரியே தான் என்ன. நீ ஒரு இடத்துல உட்காரவே மாட்டீல, அதே மாதிரி.
ரைட் மாமா, இப்ப வம்பளுக்கு மட்டும் தான் பேசுறீன்னு தெரியுது. ஆனா தாமரை பத்தி தெரியும். என்ன இப்ப இறக்கி விடுறீங்களா என்ன? அவளுக்கு நான் சாப்பாடு ஊட்டவே இல்லை. அத்தை என்ன வைவாங்க கேரட்டை இதுல வேக போட்டு வந்திருக்காங்க. அதை நான் பிசைஞ்சு ஊட்டி விடணும். இறக்கி விடுங்க. மெதுவா போக முடியும். அட இறக்கி விடுங்க. முடியாதுங்க. என்னடி பல்ல காட்டுற? சும்மாவே மாமா. மாமா என்னை பிடிச்சிருக்கா? ஏன்டி பொண்டாட்டி திடீர்னு சந்தேகம் வருமோ? அது அப்படித்தான் மாமா. சொல்லுங்க, என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்காமத்தையும் கல்யாணம் பண்ணாங்களோ, பிடிக்காமத்தையும் ஒரு பிள்ளைய பெத்தாங்களோ? சொல்லுங்க. சரி, மறுபடியும் பிடிக்காம இருக்கட்டும், இன்னொரு பிள்ளைய பெத்துக்கலாம். தெரியும்டா மருது, தெரியும். நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு என்ன தெரியாதா என்ன? தெரியுதுல, அப்ப வழி விட்டு போங்க. இப்படியே நீங்க காக்க வச்சுக்கிட்டே இருந்தா கட்டை எப்படி வேகுறது? அதுக்குள்ள கட்டை வேகணும் எந்த அவசியமும் கிடையாது. இந்த கட்டை வேகாம அந்த கட்டை வேகுமா என்ன? வர வர உன் மேல காதல் கூடிக்கிட்டே வருது என் செல்ல பொண்டாட்டி. எனக்கும் நீ மாமா. ஐ லவ் யூ. லவ் யூ டூ மை ஸ்வீட் பொண்டாட்டி. அறையிலும் காட்சி உண்டு சாத்தி செடி கரவத்தா கத்திருக்கு தாள் வலிச்ச கட்டாந்தர படுக்கதா அடடா அல்வா துண்டை இடுப்பு ஓங்கிடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு தோள் கிட. இந்த மாமா எங்கதையும் போவாங்க. நாம பேசணுன்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த ஆளுக்கு ஒண்ணுமே மண்டையில அரைக்காது. சரியான கிறுக்கு. எங்க போனாரோ? அவர் தம்பியை பாரு, எம்பிட்டு அழகா வெளியே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிருக்காரு. ஆமா, என்ன பார்க்க வந்தா மட்டும் ஏன் இப்படிலாம் சாரி கட்டிட்டு வர? ஏன்னா நீ என் புருஷன், அதனாலதான். அதுக்குன்னு இப்படியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னதான் கல்யாணம் ஆயிட்டாலும் என் மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? உன்னை நான் எதுவும் பண்ணிட மாட்டேன்னு இப்ப எதுக்கு இந்த டவுட் நான் தெரிஞ்சுக்கலாமா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுடி. அளந்துட்டு இருப்பா. இதுக்கு நிறைய ஆங்கிள் பதில் சொல்லலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆங்கிள் மட்டும் நான் பதில் சொல்றேன். கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி, அதாவது லவ் கூட 2 பேரும் அப்போ பண்ணிக்கிட்டான்னு கூட தெரியல. ஐ மீன், நீ லவ் பண்ணிட்டு இருந்த, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எரிஞ்சு தானே விழுந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு தடவை கொக்கோ கோலாவில் ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணி குடித்தேன். அதை தெரியாமல் நான் வாங்கி குடிச்சிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு அன்றைக்கி எல்லாமே ஞாபகத்தில் இருந்தது. அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணது தான் உன்னோட கேரக்டர். அதாவது இந்த மாதிரி சுயநினைவே இல்லாமல் சில பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க. அதாவது இந்த கிளப்புக்கெல்லாம் போய் அவங்க வாழ்க்கையை தொலைச்ச நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஏன்னா அது சுயநிலவை இழந்து அவங்க பண்ணுற ஒரு தப்பு. சிலர் கன்சீவ் ஆவாங்க, அதுக்கப்புறம் பேபி அபார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நடக்கும். ஆனால் நீ அன்றைக்கி நடந்துக்கிட்டது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்ற பசங்களுக்கும் உனக்கும் அந்த இடத்துல எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு தெரியுமா? உனக்கு நான் தான் சொந்தமாக போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சும் ஆனால் என்னை தொடுறதுக்கு அவ்வளோ யோசிச்ச நீ, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் பர்மிஷன் இல்லாமல் நீ தொட்டுருவியா என்னென்ன? அதனால் என்றைக்குமே என் புருஷனை நான் தப்பாக நினைக்கவே மாட்டேன். எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்கவுங்களோட புருஷன் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என் இளங்கோ எப்போதுமே ஸ்பெஷல் மட்டும்தான். கேர்ள்ஸோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்குற பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். எனக்கு பீரியட்ஸ் பெயின் வந்தபோது பேட் என்கிட்ட இல்லை. உடனே என் பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது இன்னொருத்தவங்க வீடுன்னு கூட பார்க்காம எனக்காக அதை பார்த்து அந்த இடத்துல எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை கரெக்டாக செஞ்சேன். அந்த இடத்துல உன்னோட கண்ணி எனக்கு பிடிச்சிருந்தது. என்னை ஒருத்தன் குளிக்கும் போது கேவலமாக வீடியோ எடுத்துட்டான், அதை வச்சு என்னை மிரட்டுறான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லும் போது, இதே உன் இடத்துல இந்த ஜென்ரேஷனில் உள்ள பசங்க யாராவது இருந்தா வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிறந்துட்டு பார்க்குற ஜென்ரேஷனில் அந்த வீடியோ என்னன்னு கூட நீ அதை பற்றி எதுவுமே கேட்காம அந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்த உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போது நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, அந்த ஊட்டி மேட்ரு, அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அது இருக்கட்டும். ஆனால் அந்த பிரச்சனை என் அம்மா பிரச்சனை பண்ணும்போது அந்த இடத்துல என்னை விட்டு கொடுக்காம எனக்கு பாசிட்டிவாக என் அம்மா கிட்ட எதிர்த்து பேசி அவள் தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொன்ன உன்னோட தைரியம் எனக்கு பிடிச்சிருந்தது. எந்த ஒரு பொண்ணும் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த பையன்கிட்டையும் அஃபெக்ட் ஆக மாட்டாள். அவள் இம்ப்ரெஸ் ஆகணும். இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி அந்த பையன் ஏதாவது பண்ணினாதான் அந்த பொண்ணுக்குள்ளே ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபீலிங்கே வரும். ஆனால் நீ என்கிட்ட எதையுமே இம்ப்ரெஸ் பண்ணலை, அதுதான் உண்மை. அதாவது இதெல்லாம் நான் சொல்கிறேன்னே நீ நான் இம்ப்ரெட் ஆகிட்டேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது ஒரு ஃபீல். அது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட எனக்கு தெரியல. அதாவது எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு லெவலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நான் ஃபஸ்ட்டாக உன் அண்ணனை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அதை உங்ககிட்ட சொல்லும் போது அதை நீ பெருசாக எடுத்துக்காம எல்லார் லைஃப்லையுமே இருக்கிற ஒன்று தான் அப்படின்னு அதை ஈஸியாக எடுத்துக்கிட்ட பாருங்க. விட்டு கொடுத்து போகிற தன்மை எனக்கு பிடிச்சிருந்தது. போதுண்டி, ரொம்ப அளக்குற.
அவனே என்னை கீழே தள்ளி விட்டுட்டு உனக்கு ரொமான்ஸ் கேட்குதா? ரொமான்ஸு இரு, இன்னைக்கு தாண்டா உனக்கு ஹாப்பி தள்ள தீபாவளி. அதுவும் எப்படி? ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி வச்சு ஆடிட்டு விளையாடுறீங்களா? ஆடிட்டு இன்னைக்கு மொத்தமா உங்க காதல தீய வைக்கிறேன். இன்னைக்கு வைக்கிற வெடியில நீங்க கல்யாணம் வரைக்கும் 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதா? எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சிறப்பா செஞ்சுட்டு உனக்கு ரொமான்ஸா கேக்குது? ரொமான்ஸ் இருடி இரு. இளங்கோ, நான் உன்னை கேட்கவா? எனக்கு ஒரு நோய் இருக்கு, உனக்கு தெரியும்ல, ஃபேஸிங். அது அது எப்பப்பெல்லாம் வரும்னு என்னால் கெஸ் பண்ணவே முடியாது. திடீர்னு வரும். அப்படி வரும்போது என்னால் தாங்க முடியாத அளவுக்கு ஜஸ்ட் பெயினாக இருக்கும். நல்லா தானே போயிட்டு இருந்தது, இப்போ எதுக்கு இதை பற்றி பேசுகிற? இரு சொல்கிறேன். எனக்கு அந்த நோய் இருக்குது. ஒருவேளை எனக்கு வேசிங் ரொம்ப வந்து நான் உன்னை விட்டு போயிட்டா நீ... ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாத. நீ இல்லைன்னா இளங்கோ ஒன்றுமே இல்லை. இசை, ஏன் இப்படி பேசுகிற? ப்ளீஸ் உன் வாயால் அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. நான் ஒன்றும் எப்படி சொல்கிறது, எல்லாரும் மாதிரியும் ரொம்ப ஈஸியாக ஒன்றும் உன்னை லவ் பண்ணிடல. எனக்கு எனக்கு எல்லாமே நீதான் இசை. உனக்கு என்னன்னாலும் உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன். நீ அவ்வளோ சீக்கிரத்துலலாம் என்னை விட்டு போக மாட்டேன். உனக்கு இந்த நோய் இருக்குங்கிறதுனால உனக்கு ஏதாவது ஆகிடும்னு யாரும் சொல்லிட முடியாது. ப்ளீஸ் இசை, ப்ளீஸ் அப்படி மட்டும் எதுவும் பேசாதடி. எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறேன்? எனக்கு மட்டும் ஆசையாக நான் உன்னை விட்டு போகணுன்னு. எனக்கு உன் கூட நிறையா வாழணும், நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும், இன்னும் நிறைய ஆசைகள் இருக்குது. அப்படியே நான் சாகணுன்னாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். செத்தாலும் ஒன்றாதான், வாழ்ந்தாலும் ஒன்றாதான். ஓகேவா? இனிமேல் இப்படி ஃபீல் பண்ணாத. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரிம்மா. நீ அப்படி பேசாதடி. எனக்கு நீ இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஓகேவா? எல்லாமே இருக்கு. ஆனால் நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்க எப்போதுமே நம்ம கூடவே இருக்கணும். ஒருவேளை அவங்க நம்மளை விட்டு போயிட்டா அந்த மனசு உடையிறத யாருனாலையும் விட்டு வைக்க முடியாது. இப்போ நான் உன் மேலே வச்சிருக்க லவ் மாதிரி. சி, அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டேன். ஓகேவா? சும்மா சொன்னேன். சரி விடு, அதை பற்றி பேச வேணாம். சரி, நம்ம ரொமான்ஸ் பண்ணலாமா? I love you too. காதல் ஒரு விழியில் உன்னை காண என் நெஞ்ச முறையும், காமம் ஒரு விழியில் உன்னை காண என் தேகம் கரையும், காதில் இதழ் வைத்து உன் ஆசை நீ கூறினாலே. இப்போ ஓகேவா? போங்க டாக்டர். பாறை மழையாலே என் மார்பில் நீ தூரவே இருப்பினில் அணிந்திடுவேனா, நடைப்பினில் எரிந்திடுவேனா. மவனே, உன்னை இனிமே நான் ரொமான்ஸே பண்ணவே விட மாட்டேன்டா. ஹாப்பி தீபாவளிடா என் இளங்கோ அண்ணா. என்ன எல்லாமே ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. எனக்கு வெக்கமா இருக்கு. நான் வரவா? ஐயோ கதிர் விடியா? இனிலாம் விடுறதா பேச்சு இல்லப்பா. இதெல்லாம் நான் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம். சே, நம்ம தாத்தாவும் பாட்டியும் எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருக்காங்க. என்ன ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கியா? ஏன் அப்படி பண்ற? போலீஸ்கார் வீடு, போலீஸ்கார் வேணாம், போலீஸ்கார் விடணுமா? என்ன வேணும்? காலையில சொன்னீங்க எனக்கு ரெட்டை புள்ள வேணும்ண்டு. அப்போ ரெட்டை புள்ள வேணும்டா. ஐயோ வேணாயா, நீ விடியா? ஐயோ எனக்கு இதெல்லாம் முன்ன பின்ன பழக்கம் இல்லையா? நாங்க மட்டும் அப்படியே இதுல ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்த மாதிரில பேசிக்கிருக்கீங்க. யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கும் நீ போலீஸ்காரே. ஓஹோ, ஐயோ வெக்கமா இருக்கியா? நீ விடியா? யாரையும் நீ கண்டுபிடிக்க சொன்னது?
விடியா ஆளு மண்டையும் பாரு. ஐயோ இப்போ நீ விடல, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போலீஸ்காரன் இங்க இருக்கும்போது எவங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போற? இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணு. ஐயோ ஏன் அப்படி பண்ற? காலையில பெரிய இவளாட்ட பேசுனேன், இப்படி நீ பம்புற. வெக்கமா இருக்கியா? இருக்கும். ஐயோ போலீஸ்கார், என்னை நல்லா வச்சு பாத்துப்பியா? உன்னை நான் வச்சு பாத்துக்காம வேற என்ன பாத்துக்கிறியா? சரி இப்ப இதான் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? நீ ஆகுது போலீஸ்காரனுக்கு ரொம்பவே அவசரம். போயா நான் வாரேன். உங்க அக்கா மாதிரி ஆரம்பிக்கிற. சரி ஆரம்பிச்சிடலாமா? போயா. நெஞ்சுக்குழி விட்டு விட்டு துடிக்கும் அடி நெருப்புக்குள் இணைந்த நடுக்கம். முகத்துக்கும் முகத்துக்கும் சண்டையா, அட முத்தமிட வேறு இடம் இல்லையா? மழை துளி தொல்லையா, அட அடை மழை காக்க எண்ணம் இல்லையா? சுற்றி எல்லாம் எரிகிற போதும் நாம் இன்பம் கொள்வது தீது. அடி பூகம்ப வேளையிலும் இருவான் கொள்ளும். தேகத்தை அணைத்து விடு, சுடும் தீ கூட அணைந்து விடும். அடவும் பேச்சிலும் விடும் உன் மூச்சிலும் சுற்றி நின்றாடும் தீவண்ணம் அறிவது குளிரது.